ஓகே, இன்றைக்கி கேரளா டு மணாலி பயணத்தில் 14வது நாள். இன்றைக்கி கொஞ்சம் காட்டுக்குள்ளேருந்தே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீ அப்படியே கிளம்ப வேண்டி தான். நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் தூங்கணும். கிளம்பலாம். 3 இட்லி 2 முட்டை ஒரு பால் காலையில். நேற்று சீங்கிரின்னு சொல்லி ஒரு இடத்துல கோவில் பக்கத்தில் தங்கியிருந்தேன். தங்கிட்டு இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் சிட்டி தான் அப்படி தான் இருந்துச்சு, அதனால் ஒன்றும் எடுக்கல. அப்படியே அங்கே ட்ராவல் பண்ணி குறும்பலக்கொட்டா மலைக்கு போய்கிட்டு இருக்கேன். குறும்பாலக்கொட்டா மலைக்கு இங்கேருந்து இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. ஓகே, மேலே போயிட்டு பார்க்கலாம். மலைக்கு நார்மல் ரோட்லேருந்து ஒரு 600 மீட்ரு மேலே ஏறுற மாதிரி ரோடு போட்டு வச்சுருக்காங்க. சரியான ஸ்டீப்பாக இருக்குது. வேர்த்து ஒழுகுது. வெயிலாம் வேறு அடிக்குது இன்றைக்கி. ஓகே, போகலாம். இங்கேயும் மேலே வீடுலாம் கட்டி வச்சுருக்காங்க நிறையா. இது கொஞ்சம் சிம்பிளான இடம் தான் இருக்குது. குறும்பாலக்கொட்டா அந்த மலையில் உள்ள ஒரு கோயிலுக்கு வந்தாச்சு. வழக்கம் போல் மூடி இருக்குது. டைமிங் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். கோயிலை பார்க்க வரல. நல்லா சின்னதாக இருந்தாலும் நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. அந்த வெட்டுக்கல்லே கட்டியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த மலையில் இதுக்கு அப்படியே சுற்றி போய் அங்கிட்ட ஒன்று ஏறணும். இங்கே டென்ட்டு பிச் பண்ணுற மாதிரி இதெல்லாம் இருக்குது. பைசா பே பண்ணி இருக்கிற மாதிரி அப்படின்னு போட்டிருந்துச்சு மேப்பில். என்ன பண்ணலான்னு தெரியல. என் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போக வேண்டியதான். இதுதான் கோயில். இது நல்லா வெட்டுகளில் சுற்றி கட்டியிருக்காங்க. காமன் சவர் பகவதி டெம்பிள். இது இன்னும் வந்து துர்கா டெம்பிள் போட்டிருக்கு. ஒரு மரம் நல்ல மழை காலத்தில் இருக்கும். அப்படி தான் இருக்குது உள்ள. இதான் அங்கிட்டிருந்து ஒரு தண்ணி இந்த மூலையிலேருந்து தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு மலையிலேருந்து. அதுதான் உள்ளே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. சரி, நம்ம போகலாமா? சின்ன டைனிங் ஹால் அதெல்லாம் இருக்குது உள்ள. அவ்வளோதான். இன்றைக்கி வெயில் அடிக்குது. ஓகே, ஒரு சின்ன பாலம் இருக்குது. ஒரு ஆறை கடந்து போகுது. நம்ம வயல்வெளி மாதிரி இருக்குது. இது அவசரமான இடம்னு நினச்சேன். இங்கே பெரிய பெரிய வயல்வெளியெல்லாம் இருக்குது. இதுதான் அந்த பாலம். குளிக்க கூட செய்யலாம் இருக்கு. தண்ணி அருமையாக போகுது. அங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. தண்ணி நல்லா கிளியராக தான் இருக்குது. கரெக்டாக நம்ம இன்னும் 5 கிலோமீட்டர் போகலாம். இந்த பிரம்மகிரி டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஒரு 4.6 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி அப்படியே சமதளமாக இருக்குது. வந்து அங்கிட்டு ஒரு ஆறு ஓடுது. அப்படியே அமைதியாக இருக்குது. நெட்வொர்க் ரேஞ்ச் இல்லை. சுற்றி பார்க்குற இடம் ஃபுல்லாக மலை தான் இருக்குது. சுற்றியும் மலை இருக்குது. இங்கிட்டு பாருங்கள், அற்புதமான மலையாக இருக்குது. இப்படி மலையில் ட்ரெக் பண்ண தான் நமக்கு பிடிக்கும். அதுவும் ஒசரத்தில் அப்படியே போயிட்டே இருக்குது. ஓகே, நடுவுக்குள்ள ஒரு பாலம். அப்படியே நல்ல ஆறு சரியான ஃப்ளோவில் போகுது. அங்கிட்ட அப்படியே இறங்கி கூட போகலாம். அப்படி ஓகே, நம்ம ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்குது. இந்த டிக்கெட்டுக்கு ஆள் இருக்கிறானுங்களா என்ன ஏது ஒன்றும் தரல. ஏன்னா ஒரு ரோட்லேயும் காணோம், ஒரு ஆளையும் காணோம். தலை பைத்தியக்கார மாதிரி போய்கிட்டுருக்கேன். நமக்கே ஒரு பயமாக இருக்குது. இருக்குதான், காட்டுக்குள்ள தான் இருக்குதான். ஆனால் 5 கிலோமீட்டர் தான் வந்து ஒரு பயம் கிடையாது. கர்நாடகா வண்டிக்காரங்க எதுவும் டூரிஸ்ட் மாதிரி போகிறாங்க, சல்லுன்னு திரும்பி போயிடறாங்க. ஒன்றும் இல்லையா, ஒன்றும் புரியலை. ஆனால் போய் சேர்ந்துருன்னு பார்க்குறேன். நானும் போகிறேன் போய்கிட்டே இருக்கேன். பக்கத்தில் போர்டு வேறு வச்சுருக்காங்க. இப்போ யானை வரும்ன்ற மாதிரி. மலையாளத்தில் இருக்கும். எனக்கு ஒன்றும் புரியலை. நெட்வொர்க் எடுக்கலை. ஸ்கேன் பண்ணி பார்க்க
சுற்றி மழை தான் இருக்குது. சவுண்டு வெறும் தண்ணி சவுண்டும் குருவி சவுண்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுக்கு நான் ரொம்ப நேரத்தை செலவு பண்ணி வந்திருக்கேன். ட்ரெக்கிங் என்ன நிலமையில் இருக்குது. அங்கிட்டு பூரா ப்ளாக் பண்ணியிருந்தாங்க. இங்கிட்ட என்ன கதையாக இருக்குதுன்னு தெரில. இந்த பிரம்மகிரி ஏறணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இது நல்லாயிருக்கும் ட்ரெக்கிங். ஒரு வழியா ரோட்டுக்குமே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. போட கண்ணில் பார்த்தாச்சு. அப்பா பின்னாடி இப்போ தான் ஒரு கார் வருது. ஐயோ அம்மாடி, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாயாமே. என் 10 நான் பட்ஜெட்டை பிடுங்குறாங்களே. போர்டு இருக்குது. ஐயா ஓப்பனில் இருக்கான்னு தெரியல. டபுள் ரூம் டார்மெட்ரி பெர் ஹெட்லாம் இருக்குது. பெய்டு 4 to 4 PM. சூப்பர். இது எல்லாம் ஓகே. ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, 5 பேர்த்துக்குன்னா 2030 ரூபா. என்ன கதைன்னு தெரியல. ஓகே போ. பிரம்மகிரி எக்கோ டூரிசம் தரமாக இருக்குது என்ட்ரன்ஸு. இதான் அங்கே இருக்கக்கூடிய கோயில். கொஞ்சம் பெரிய கோயிலாக தான் இருக்குது. ஆள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி நம்மளால் மலை ஏற முடியல, நாளைக்கு முடியாது. ஏன்னா அந்த மலை லாக் பண்ணிட்டாங்களாம். ரெடி பேக்காக ரெட்டை லாக் கொடுத்ததுலேருந்து மழையே வரல. ஆனால் எல்லாம் மலை ஏறதே படிப்பாங்க. ஓகே, அதெல்லாம் நல்லதுக்கு தான். அடுத்ததை பார்க்கலாம். இதுதான் ஸ்டார்டிங். கொஞ்சம் பழைய கோயில் இருக்குது. ஓகே, மலை பார்க்கவே அற்புதமாக இருக்குது. சரி சொன்னால் கண்டிப்பாக ஏறலாம், திருப்பி வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கோயில் இப்போ தான் சும்மா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் க்ளோஸ் தான், கும்பிட்றது எதுவும் இல்லை. சும்மா வந்து பார்த்துட்டு இடிஞ்சிருக்கு கோயில் பூரா, அதை சும்மா பார்த்துட்டு போகிறோம், அவ்வளோதான். ஆனால் இருந்தாலும் இதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வருது. நீங்கள் தான் விளாட்றாங்க, நீங்கள் விளாட்றது தான் நம்ம பார்க்கணும். ஜாலியாக இருக்காங்க. ஓகே, இது பின்னாடி இருக்கிற மலை ட்ரெக் பண்ணலான்னு வந்தான், முடியல. பக்கத்தில் இருக்க கோயில் தான். இவங்களாம் நம்மளோட நியூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கேரளா. அங்கிட்டு பாருங்க, மழை அடிச்சு இழுத்துக்கிட்டு வருது. நம்ம வேகமாக போய் ஷூவை மாட்டணும். ஓகே, இன்னைக்கு பயணம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எந்த விதமான செயலும் செய்யலை. அதாவது நடக்கிறத தவிர ட்ரெக்கிங் போயிருந்ததும் எல்லாம் க்ளோஸில் இருக்குது. இங்கே ரெட்டை லாட் ஆனால் கூத்தூர்லேருந்து மழை பெய்யலை. ஆனால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. அதனால் இங்கேருந்து நடந்து கொஞ்சம் தூரம் 30-60 கிலோமீட்டருக்கு மேலே இன்றைக்கி வந்திருப்பேன். வந்துட்டு ட்ரெக்கிங் பண்ணலாம். அது பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு. கோயிலுக்கு வந்துட்டு கோயில் பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட கேட்டு நான் டென்ட் அடித்து படுத்திருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி பயணம். நாளைக்கு பயணம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, குட் நைட்.